அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருவரோட உயரத்த வந்து எப்படி இயற்கையான முறையில வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஒருவரோட உயரம் அப்படிங்கிறது வந்து முக்கியமா எத சார்ந்து இருக்கணும் அப்படின்னா, மரபியல சார்ந்து இருக்கும். இப்போ வந்து மரபியல் ரீதியா வந்து இப்ப அவங்க வயதுக்கு ஒரு 18, 20 வயசு ஆயிருச்சு அப்படின்னா, அவங்களோட எலும்போட வளர்ச்சி வந்து நின்றும். இருந்தாலும் நம்ம சரியான உணவு, உடற்பயிற்சி இந்த மாரி இயற்கையான வழிமுறைய வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா, வயது முதிர்ந்து ஆனாலும் அதுக்கப்புறமும் நம்மளால வந்து அந்த ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதனால வந்து இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுக்க போற ஸ்டெப் வந்து டிப்ரஷன் ஆகக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் டிப்ரஷன் ஆனோம் அப்படின்னா, அதில நம்ம அப்படியே வந்து டவுன் ஆயிருவோம். ஸோ வந்து எதுக்குமே வந்து டிப்ரஷன் ஆகாதீங்க. அதுக்கு நம்ம முதல் வழியா நான் எடுத்துக்கிறது வந்து சூரிய ஒளி. உடம்புக்கு வந்து சூரிய ஒளி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லது. சூரிய ஒளி வந்து எப்படின்னா, அதிகாலையில எந்திரிச்சு தியானம், யோகா இந்த மாரி வந்து சூரிய ஒளி நல்லா சூரிய ஒளி படுற இடத்துல உட்காந்து தியானமும், யோகாவும் பண்ணணும். அப்படி பண்ணும்போது, நம்மளோட முதல் ஸ்டெப்பா வந்து இது சக்சஸ் ஆகும். அதாவது உடற்பயிற்சி வந்து மேற்கொள்றது. அடுத்து வந்து சத்தான ஊட்டச்சத்துக்கள் எடுக்கிறது மூலியமா வந்து இத நம்மள வந்து குணப்படுத்த முடியும். நம்மனால வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, முட்டை எடுத்துக்கலாம். முட்டை, பால், தயிர் இந்த மாரி எடுத்துக்கலாம். இதுல புரோட்டீன், கால்சியம், விட்டமின் டி நிறைஞ்ச ஆரோக்கியமான உணவா நம்ம எடுத்துக்கணும். இந்த பால், முட்டை இதெல்லாம் நம்ம டைரக்ட்டா எடுத்துக்கிறனால, நம்மளோட ஊட்டச்சத்து நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வந்து, இதுதான் வந்து முழுமையான ஒரு உணவா இருக்கும். இப்போ உடலுக்கு தேவையான முழுமையான புரதத்த வந்து இது தருது. தசையோட வளர்ச்சிக்கு வந்து முட்டை உதவுது. பால் வந்து கால்சியம், விட்டமின் டி நிறைஞ்சிருக்கனால, அது எலும்பு, பற்கள வந்து வலுவாக்குது. அடுத்து வந்து நம்ம வந்து சிக்கன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதுல வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கு. அதனால வந்து இது வந்து நெறைய பேர் வந்து பாயில்டு சிக்கன் எடுத்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து தண்ணீர். தண்ணீர் வந்து ஒரு மனுஷனுக்கு 6 லிட்டர் தண்ணி வேணும், ஒரு நாளைக்கு. அந்த மாரி தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறனாலயும் வந்து வளர்ச்சியோட தடபட வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து தண்ணி நெறைய எடுத்துக்கங்க. அடுத்து வந்து தயிரு. புளிப்பில்லாத தயிரு. டெய்லியும் அதாவது தயிர் எடுக்கிறது வந்து அல்சருக்கு ரொம்பவே நல்லது. இது எப்படி நமக்கு வந்து இன்க்ரீஸ் அ யு ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ண யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த புளிப்பில்லாத தயிர வந்து அதிகப்படியா எடுத்துக்கும்போது, அது வந்து டைரக்ட்டா நம்மளோட தசைகளுக்கு, உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதா இருக்கும். அடுத்து வந்து பழங்கள். பழங்கள வந்து நீங்க எடுக்கும்போது, ஜூஸா எடுத்துக்க கூடாது. மென்னு சாப்பிடணும். எந்த பொருளுமே அத மென்னு சாப்பிடுறது தான் ரொம்பவே நல்லது. பழங்கள்ல பார்த்தீங்கன்னா, பப்பாளி, அன்னாச்சி பழத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நார் சத்து வந்து அதிகமா இருக்கு. இந்த மாரி நார் சத்து அதிகம் உள்ள பொருட்கள வந்து எடுக்கும்போது, அது வந்து உடலோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பழங்கள்லயே பார்த்தீங்க அப்படின்னா, ஆ உலர்ந்த பழங்கள் வந்து எடுத்துக்கங்க. இப்ப நட்ஸ் அந்த மாரி, அதே மாரி உலர் திராட்சை அந்த மாரி அதிகமா எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து தானியங்கள். தானியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தானியங்கள் வந்து தான் உடல் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய மூலதனமா இருக்கும். இந்த தானியங்கள் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்க நல்லா பொடி பண்ணி களி மாரி செஞ்சும் சாப்பிடலாம். இப்ப அதிகாலையில வந்து கேப்பக்களி, அ கம்மங்கூழ் அந்த மாரி எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து அத நல்லா வறுத்து அத பொடி பண்ணி பால்ல கலந்து கூட குடிச்சுக்கலாம். கீரை, ஆ கோதுமை எல்லாம் வந்து ரொம்பவே சத்துள்ள பொருள். அதையும் நீங்க வந்து களியோட கோதுமை களி அப்படின்னு செஞ்சு சாப்பிடலாம். இதுல முக்கியமான பொருளா நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நெல்லிக்கா. இந்த பெரிய சைஸ் அந்த நெல்லிக்காய வந்து விதைய எடுத்துட்டு, அந்த சதைய மட்டும் நல்லா வந்து தட்டி, சுடு தண்ணீல போட்டு, அது கூட வந்து அப்ப நம்ம எந்த அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்தோமோ, அத விட கொஞ்சம் கம்மியா ஒரு 50% வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து பாதியா, அந்த துளசிய போட்டு கொதிக்க வைக்கணும். இதையும் வந்து நீங்க அதிகாலையில தான் எடுத்துக்கணும். நீங்க அந்த காலை வேளையில டீ, காஃபிக்கு பதிலா வந்து இத எடுத்துட்டு, அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா, தேனு. ஒரு ஸ்வீட்னஸ் வேணும். 2வது தேனுக்கு வந்து இரும்பு சத்து, எதிர்ப்பு சக்தி அதிகம். அதனால வந்து அத எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து நட்ஸு. நட்ஸு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமா எடுத்தாலும் அது வெயிட் கெயின் ஆகும். ஸோ நட்ஸ் வந்து ஓவரா நம்ம எடுத்துக்க கூடாது. அதுக்கு லிமிட் இருக்கு. எக்ஸர்சைஸ் உடற்பயிற்சி அதிகம் பண்றவங்க வந்து நட்ஸ் வந்து ஓவரா வந்து எடுத்துக்க கூடாது. நெறைய பேர் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாரி எடுத்துக்குவாங்க. அந்த மாரிலாம் எடுத்துக்கவே கூடாது. நட்ஸ நீங்க
எடுக்கும்போது பாதாம், முந்திரி, கிவி, இந்த அன்னாச்சி இந்த மாரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா, அத வந்து அத்திப்பழம் இந்த மாரிலாம் எடுக்கும்போது கொஞ்சமா அ அளவு வச்சு தான் நீங்க எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாரி பாதாம் அப்படிங்கும்போது, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பால், முட்டை மாரி அதிக ஊட்டச்சத்து இருக்கிற பொருள். இந்த மாரி நீங்க கன்டினியூஸா எடுத்துட்டு வரும்போது, ஹைட்ல வந்து கண்டிப்பா வந்து டிஃபரண்ட் தெரியும். நீங்க வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாக மாட்டீங்க. அடுத்து முக்கியமான விஷயம் வந்து தூக்கம். தூக்கம் வந்து ஒரு மனுஷன் வந்து 7லிருந்து 8 மணி நேரம் வந்து கண்டிப்பா தூங்கணும். அதிக டிப்ரஷன், அதிகப்படியான தேவையில்லாத சிந்தனைகள் இதனால வந்து நம்ம தூக்கம் கெடும். அப்படி வந்து இப்ப நெறைய பேர் வந்து மொபைல் யூஸ் பண்றாங்க, டிவி பார்க்குறாங்க அப்படின்னா, அப்படியே படுத்து தூங்குவாங்க. அப்படி கிடையாது. அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க தூங்குறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியாவது எந்த ஒரு இதுவும் இல்லாம நார்மலா இருக்கணும். நீங்க டிவியோ, மொபைலோ பார்க்காம அ ப ஏதாவது படிக்கலாம், புக்ஸ் படிக்கலாம். இல்ல ஏதாவது ஸ்பீக் ப அ ப யார்ட்டயாவது பேசலாம். இந்த மாரி பேசும்போது டிப்ரஷன் குறையுது அப்படின்னா, அந்த டைம் நீங்க தூங்கலாம். தூங்கும்போது அத பண்ணக்கூடாது. அதிகப்படியான தூக்கம் இந்த உடற்பயிற்சிக்கு வந்து ரொம்பவே நல்லது. இதே மாரி உடற்பயிற்சி நீங்க செய்யும்போது, அதுல வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ஸ்கிப்பிங், அடுத்து வந்து நீச்சல். இத வந்து நீங்க கன்டின்யூ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட ஹைட்ல வந்து டிஃபரண்ட் தெரியும்.